தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, அதாவது சென்னையில் பார்த்திங்கன்னா ரயில் நிலையங்களில் இருபுறங்களும் மக்கள் கூட்டங்கள் குவிந்து நிற்கிது. எல்லாம் பார்த்திங்கன்னா வட மாநிலத்தவர்கள், 18 வயதுலேருந்து 25 வயது நிரம்பியவர்கள். எல்லாருமே பணி நிமித்தமாக தமிழகத்தில் பணிபுரியக்கூடியவர்கள் ஓட்டளிப்பதற்காக பீகார் செல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹரியானாவில் பார்த்திங்கன்னா 4 ட்ரெயினை பிஜேபி அரசாங்கம் ஏற்பாடு பண்ணுது. ஏன்னா பீகாரில் வாக்காளர்களாக ஹரியானா சேவையை சேர்ந்தவர்களை அவங்க நியமிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய வாக்குகளை வாங்கிறதுக்காகவும் 4 ட்ரெயினில் பயணப்படுறாங்க. அது இல்லாமல் வட இந்திய தலைவர்கள் எல்லாமே எங்கெங்கே வட இந்திய தொழிலாளிகள் வேலை பார்க்குறாங்களோ அவங்கள்ட்ட போய் அவனோட கேம்ப் போட்டு அங்கே இருக்கக்கூடியவங்களை ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி இங்கேருந்து ஓட்டளிக்கிறதுக்காக அவங்க அந்த செலவினங்களை பண்ணி அனுப்புகிறாங்க. இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆளுமையான கட்டமைப்பில் பொருளாதார ரீதியாக இந்திய பொதுத்துறை நிறுவனங்களில் சொத்தையெல்லாம் சூறையாடி தனியாரிடம், அதானியிடம், அம்பானியிடம் கொடுத்து அவர்கள் மூலமாக தேர்தல் பத்திரத்தின் மூலமாக ஆதாயம் அடைந்த பிஜேபி இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தையும் தன்னாட்சி அமைப்பாக இருந்ததையும் மாற்றி தன்னுடைய கூட்டணியின் தோழனாகவே மாற்றிவிட்டதுங்கிறது தான் மிகப்பெரிய அவலத்தினுடைய கொடுமை. ஏன்னா ஒரு தேர்தல் நடக்கும் போது அந்த தேர்தல் நடக்க போகும்போது 1 கோடி மக்களுக்கு 10,000 ரூபாய் தொழில் செய்வதற்காக பெண்களுக்கு நிதி உதவி அளிக்கிறது. இது எங்கேயாவது இந்த வேடிக்கை பார்க்க முடியுமா ஒரு தேர்தல் ஆணையம் தன்னிச்சையான அமைப்பாக இருந்தால்? அப்போ 174 எம்பிக்களை வெளியேற்றிய பிறகு அவர்கள் 2013 மிகப்பெரிய ஒரு சட்டப்பிரிவை கொண்டு நீங்கள் தேர்தல் ஆணையராக இருந்தாலும் சரி, நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு போனாலும் சரி, உங்கள் மீது எந்த வழக்குகளும் எந்த காலகட்டங்களும் பதியப்படாது என்று வாக்குறுதி கொடுத்ததன் விளைவாக நாங்கள் என்ன தவறு வேணாலும் பண்ணாலும் பண்ணிக்குவோம், ஆனால் நீங்கள் உங்களை வெற்றியடைய வைப்பது எங்களுடைய நோக்கம்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. 2013 23 அப்படி இருக்கக்கூடிய ஒரு கொள்கை கூட்டணி எப்படி ஆயிடுச்சு, கொள்ளை கூட்டணியாகவும் மாறிடுச்சு. பார்த்திங்கன்னா சிசிடிவி வைக்கக்கூடிய இடங்களில் மின்வெட்டுகள், சில இடங்களில் பார்த்திங்கன்னா இவிஎம் மிஷின்கள் களவாடப்பட்டு செய்யப்படுகிறது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டெல்லியில் நடந்தக்கூடிய வெடி விபத்து அது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. இவங்க பார்த்திங்கன்னா புல்வாமா தாக்குதல் 2019 நடத்தி இராணுவ வீரர்களை கிடத்தி மோடி அங்கே இடத்துல அரசியல் பண்ணி பிரதமர் ஆவார். அதே நேரத்தில் எங்கெல்லாம் இவங்களுக்கு தோல்வி பயம் வருதோ அங்கெல்லாம் குண்டுவெடிப்பு நிகழ்த்தி மக்கள்கிட்ட அனுதாபம் தேடி நாங்கள் தான் அந்த நாட்டுடைய மெய்காப்பாளர்னு சொல்லி, நாங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த வலுவான இந்தியாவாக இருக்கும்னு சொல்லி மக்களை ஏமாற்றி ஓட்டுகளை அறுவடை பண்ணுவாங்க. சரி, ஒரே ஒரு உதாரணம் தான். வேலை தேடி பிழைப்பை தேடி வேலைவாய்ப்பே பீகாரில் கிடைக்கலன்னு தானே நீங்கள் எல்லா இடத்துக்கும் போயிருக்கீங்க. இப்போ இங்கே இவ்வளவு சௌகரியங்களையும் அனுபவித்து பொருளாதார ரீதியாக உங்கள் குடும்பங்களை உயர்த்தது மட்டும் இல்லாமல் மீண்டும் ஓட்டளிச்சுட்டு எங்கே வரீங்க? மறுபடியும் அதே மாநிலங்களுக்கு வரீங்க.